தந்தை பெரியாருக்கு பிடித்த சொல் சுயமரியாதை என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். லண்டன் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் தந்தை பெரியாரின் திருவுருவப் படத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். சுயமரியாதை இயக்கத்தின் நூற்றாண்டையொட்டி பெரியாரின் படத்தை திறந்து வைத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், பெரியார் உலகமயமாகிவிட்டார் என்பதற்கு உதாரணம்தான் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பெரியாரின் படம் திறக்கப்பட்டுள்ளது. பல நூற்றாண்டு காலமாக உலகின் தலைசிறந்த அறிவாளிகளை உருவாக்கியுள்ளது ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் என கூறினார். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ள நிலையில் காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. காவிரியின் நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர் கனமழை காரணமாக மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இரண்டாவது நாளாக 23,300 கன அடியாக நீடிக்கிறது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 120.20 அடியாகவும் நீரிருப்பு 93.470 TMC-ஆகவும் உள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து மொத்தமாக 23,300 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. டெல்டா பாசனத்திற்கு 22,500 கன அடி நீரும், மேற்கு கிழக்கு கால்வாய் வழியாக 800 கன அடி நீரும் திறக்கப்படுகிறது. இதனால் உபரி நீர் வெளியேற்றப்பட வாய்ப்புள்ளது. எனவே மக்கள் கவனமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். நீர்வரத்து மேலும் அதிகரிக்கும் பட்சத்தில் உடனடியாக 16 கண்கள் வழியாக உபரி நீர் திறக்கப்படலாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் தங்கமாபுரி பட்டினம், பெரியார் நகர், அண்ணா நகர் உள்ளிட்ட பகுதி மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ துணி துவைக்கவோ வேண்டாம் என மக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. மருத்துவ பொருட்களுக்கான GST-யை உயர்த்தி இப்போது குறைத்துள்ளார்கள். அதை ஏற்றி இருக்கக்கூடாது. GST ஏற்றியதன் பாதிப்பு, மன அழுத்தம் எப்போதும் மாறாது என அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். 2025-26 ஆண்டிற்கான சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி மற்றும் யோகா ஆகிய இயற்கை மருத்துவ பட்ட படிப்புகளின் தரவரிசை பட்டியல் மற்றும் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் சார்பில் மருத்துவத்தின் எதிர்காலம் 2 என்ற கையேடு இரண்டினையும் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் வெளியிட்டார். இந்த நிகழ்ச்சியில் சுகாதாரத்துறை செயலாளர் செந்தில்குமார், டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழக துணைவேந்தர் நாராயணசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மா. சுப்பிரமணியன், GST-யை ஏற்றிய பாதிப்பு, வடுக்கள், மன அழுத்தம் எப்போதும் மறையாது, மாறாது என கூறினார். 2025-26 ஆண்டிற்கான ஆயுஷ் மருத்துவ பட்ட படிப்புகளான BSMS, BAMS, BUMS, PHMS மற்றும் PNYS தரவரிசை பட்டியல் மற்றும் 7.5% அரசு பள்ளி மாணவர்களின் உள் ஒதுக்கீட்டிற்கான பட்டியல் தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிற பட்டியலில் ஏற்கனவே 17/7/2025 அன்று இதற்கான நோட்டிஃபிகேஷன் அறிவிக்கை வெளியிடப்பட்டது. இணைய வழியில் விண்ணப்பங்கள் 17/7/2025 முதல் 18/8/2025 வரை பெறப்பட்டது. வ.உ. சிதம்பரனாரின் திருவுருவ படத்திற்கு தமிழக அரசு சார்பாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனாரின் 154வது பிறந்த நாளையொட்டி சென்னை கிண்டி காந்தி மண்டபம் வளாகத்தில் உள்ள அவரின் திருவுருவ சிலைக்கு அருகே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த வ.உ. சிதம்பரனாரின் திருவுருவ படத்திற்கு தமிழக அரசு சார்பில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அவருடன் அமைச்சர்கள் சேகர் பாபு, மா. சுப்பிரமணியன், மு.பே. சாமிநாதன், அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, மேயர் பிரியா, துணை மேயர் மகேஷ்குமார் உள்ளிட்டோரும் மரியாதை செய்தனர். பல்வேறு கோரிக்கைகளை நீங்க வச்சிருந்தீங்க. சில கோரிக்கைகள்ல பல கோரிக்கைகள் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார். சில கோரிக்கைகளை நீங்களே மறந்திருந்தாலும் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கக்கூடியவர் அந்த கோரிக்கைகளை எல்லாம் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி இருக்கிறார். நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கைகள் அத்தனையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றி காட்டுவார். அதற்கு உங்களுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் அந்த பணிகளை சிறப்பாக செய்வார் என்ற அந்த உறுதிமொழியை இங்கே நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். நல்லாசிரியர் விருது பெறுகின்ற ஆசிரியர்களுக்கெல்லாம் சிறந்த ஆசிரியர்கள் நீங்க. எனவே உங்க முன்னாடி பேசும்போது ரொம்ப அளந்து கேர்ஃபுல்லா
பேச வேண்டிய சூழ்நிலையில் நான் இருக்கேன். இல்லைன்னா எனக்கு நீங்க மார்க் போட மாட்டீங்க, ஃபெயில் ஆக்கிடுவீங்க. இன்னும் கோவம் வந்துச்சுன்னா எனக்கு இம்போசிஷன் கொடுத்துருவீங்க. எனவே உங்க அத்தனை பேருக்கு முதல்ல மீண்டும் என்னுடைய ஆசிரியர் தின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனாரின் 154வது பிறந்த நாள் மற்றும் டாக்டர் ராதாகிருஷ்ணனின் 137வது பிறந்த நாளை ஒட்டி தமிழக காங்கிரஸ் கமிட்டி சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைமை அலுவலகமான சென்னை சத்தியமூர்த்தி பவனில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவர்களது திருவுருவ படங்களுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை மலர்தூவி மரியாதை செலுத்தினார். இதைத் தொடர்ந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் தலைவர் கிருஷ்ணசாமி, மாநில துணைத் தலைவர் சொர்ணா சேதுராமன், மாநில பொதுச் செயலாளர் S.A. வாசு, மாநில செயலாளர்கள் சுரேஷ் பாபு, சுகுமார் மற்றும் துறைமுகம் ரவிராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த வ.உ. சிதம்பரனார் மற்றும் டாக்டர் ராதாகிருஷ்ணனின் திருவுருவ படங்களுக்கு மரியாதை செலுத்தினர். செக்கெழுத்த செம்மல் வ.உ. சிதம்பரனாரின் 154வது பிறந்தநாள் விழா காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக அவருக்கு புகழஞ்சலியும் மலரஞ்சலியும் செலுத்தப்பட்டிருக்கிறது. செக்கெழுத்த செம்மல் வ.உ.சி. உங்களுக்கு தெரியும், இந்த தேச நலனுக்காக, நாட்டோட விடுதலைக்காக, எல்லோரும் சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கை மட்டுமல்ல தன்னுடைய குடும்பத்தினுடைய வாழ்க்கையை தியாகம் செய்த ஒரு மாமனிதர். பிரிட்டிஷ்காரர் பீரியடில் அவர் சுதந்திர போராட்டத்திற்காக போராடிய வரலாறுகள் எல்லாம் இந்த தலைமுறை மீண்டும் 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 படிக்க வேண்டும். எப்படியெல்லாம் காங்கிரஸ் பேரியக்கமும் அந்த தலைவர்களும் சுதந்திர போராட்டத்தில் தன்னுயிரை கொடையாக விடுதலை போராட்டத்தில் கொடுத்தார்கள் என்பதை. பிரிந்தவர்களை இணைத்தால் மட்டுமே அதிமுக வெற்றி பெறும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள அதிமுக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த செங்கோட்டையன் இதனை தெரிவித்தார். அவர் மனநிலையை பற்றி எனக்கு தெரியாது. என்னுடைய மனநிலை, கோடான கோடி தொண்டருடைய மனநிலை, பொதுமக்கள் இந்த இயக்கம் வெற்றி பெற வேண்டும், நல்ல நேரம் இதுதான் என்று விரும்புகின்ற மனநிலையைத்தான் இங்கே வெளிப்படுத்தினேன். பாரத பிரதமரை சந்தித்து இருக்கிறார், என்னைத்தான் பப்ளிசிட்டி பட்டீங்க. நம்முடைய அமைச்சரிலிருந்து பாரத பிரதமரை சந்தித்து பேசியும் இருக்கிறார், உள்ளாட்சித்துறை அமைச்சரையும் பேசியும் இருக்கிறார். என்னை மட்டும் தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஏன் சென்றையும் கேட்கக்கூடாது. நான் என்னை பொறுத்தவரையிலும் இந்த இயக்கத்திற்காக எந்த தியாகத்தையும் செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். இந்த இயக்கம் உயிரோட்டம் உள்ள இயக்கமாக, புரட்சித்திலே அம்மா குறிப்பிட்டார்களே 100 ஆண்டு காலம் இந்த இயக்கம் ஆளும் என்று குறிப்பிட்டார்களே, அதற்காகத்தான் என் பணிகளை இன்று துவங்கியிருக்கிறேன். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூரில் பழுதடைந்த மேம்பாலம் சரி செய்யும் பணி நிறைவு பெற்றதை தொடர்ந்து காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் கோபிநாத் பாலத்தின் மீது வாகனங்கள் இயக்கத்தினை துவக்கி வைத்து வாகன ஓட்டிகளுக்கு இனிப்பு வழங்கினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் பேருந்து நிலையம் முன்பாக உள்ள மேம்பாலம் கடந்த ஜூன் மாதம் 21ஆம் தேதி பழுதடைந்து இடைவெளி ஏற்பட்டது. இதன் காரணமாக பாலத்தின் மீது பெங்களூரு செல்லக்கூடிய வாகனங்கள் முற்றிலும் நிறுத்தப்பட்டன. பின்னர் அதிக அளவில் போக்குவரத்து நெரிசல் காரணமாக இலகு ரக வாகனங்கள் மட்டும் அனுமதிக்கப்பட்டன. இதைத் தொடர்ந்து பழுதடைந்த இரு பாலத்தின் கீழ் உள்ள 4 பேரிங்குகளை மாற்றும் பணியில் தேசிய நெடுஞ்சாலைத்துறையினர் ஈடுபட்டனர். இந்த நிலையில் கடந்த 2 மாதங்களாக நடைபெற்று வந்த பணிகள் தற்போது நிறைவடைந்ததை அடுத்து பாலங்கள் மீது வாகனங்கள் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் வார விடுமுறை மற்றும் தொடர் விடுமுறை ஆகிய நாட்களில் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்து காணப்படும். இந்த நிலையில் தற்போது தொடர் விடுமுறை மற்றும் ஓணம் பண்டிகையை முன்னிட்டு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்படுகிறது. ஓணம் பண்டிகை தொடர்ந்து கேரள மாநில சுற்றுலா பயணிகளின் வருகை சற்று அதிகரித்துள்ளது. இதனால் பிரதான சுற்றுலா பகுதிகளாக இருக்கும் தூண்பாறை, குணா குகை, பைன் மரக்காடுகள், பசுமை பள்ளத்தாக்கு, போயர் சதுக்கம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இயற்கை எழில் காட்சிகளை கண்டு மகிழ்ந்தனர். மேலும் சுற்றுலா தலங்களில் புகைப்படம் எடுத்தும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ந்து வருகின்றனர். கிருஷ்ணகிரி அருகே உள்ள சின்ன சுண்டம்பட்டி கிராமத்தில் மாபெரும் எருதுவிடும் திருவிழா நடைபெற்றது. இந்த விழாவில் கிருஷ்ணகிரி, வேப்பனஹள்ளி, காவேரிப்பட்டினம், பர்கூர், கப்பல்வாடி, நாட்ராம்பாளையம், மல்லப்பாடி, ஹொசூர், வாணியம்பாடி, திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, தருமபுரி மற்றும் ஆந்திர மாநிலம் குப்பம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து 200 எருதுகள் அழைத்து வரப்பட்டன.
அரசு வழிகாட்டுதலின்படி நடத்தப்பட்ட இந்த எருது விடும் விழாவில் அனைத்து எருதுகளுக்கும் கால்நடை மருத்துவர்கள் மூலம் மருத்துவ பரிசோதனைகள் செய்யப்பட்ட பிறகு வாடிவாசலுக்கு கொண்டு வரப்பட்டு ஒவ்வொரு எருதாக அவிழ்த்து விடப்பட்டது. மறைந்த சுதந்திர போராட்ட தியாகி செக்கெழுத்த செம்மல் என அழைக்கப்படும் வ.உ. சிதம்பரனாரின் 154வது பிறந்தநாள் விழா கோவை தெற்கு மாவட்ட பொறுப்பாளர் MP சக்திவேல் தலைமையில் பொள்ளாச்சி வெங்கட்ராமன் வீதியில் உள்ள காமராஜர் பவனில் சிறப்புடன் கொண்டாடப்பட்டது. அங்கு அலங்கரிக்கப்பட்ட வ.உ. சிதம்பரனாரின் படத்திற்கு காங்கிரஸ் கட்சியின் தெற்கு மாவட்ட பொறுப்பாளர் சக்திவேல் மாலையிட்டு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். விழாவில் கலந்து கொண்ட காங்கிரஸ் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் சுதந்திர போராட்டத்தின் போது அவர் தேசத்திற்காக செய்த தியாகங்கள் குறித்தும், ஆங்கிலேயர்களால் கைது செய்யப்பட்டு கோவை சிறையில் செக்கெழுத்தது குறித்தும், சுதேசி கப்பல் இயக்கி ஆங்கிலேயர்களுக்கு பெரும் சவாலாக இருந்தது குறித்த வரலாறுகள் குறித்து நினைவு கூர்ந்தனர். அதிமுக என்பது உடைந்த கண்ணாடி, அதை ஒட்ட வைக்க எந்த முயற்சியும் எடுபடாது. அதிமுகவில் கொள்கை கோட்பாடு இல்லை, கொள்ளையடித்த பணத்தை பங்கு பிரித்துக் கொள்வதிலும் பாதுகாப்பதிலும் தான் இவர்களின் எண்ணம் என CPM அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் K. பாலகிருஷ்ணன் தெரிவித்தார். புதுச்சேரியில் ஆளும் அரசு பள்ளிகளிலும் மாநில சமச்சீர் கல்வி திட்டத்திற்கு சம வாய்ப்பு வழங்க வேண்டும், CBSE பாடத்திட்டத்தின் கீழ் கல்வி என்ற ஒற்றை கல்வி முறையை திணிக்காதே, தாய்வழி கல்விக்கு முன்னுரிமை வழங்க கோரி இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் புதுச்சேரி கல்வித்துறை முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. சுப்பையா சிலையிலிருந்து CPM அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் K. பாலகிருஷ்ணன் தலைமையில் கட்சியினர் ஊர்வலமாக சென்று கல்வித்துறையை முற்றுகையிட்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். அதிமுக என்பது உடைந்து போன ஒரு கண்ணாடி. அந்த கண்ணாடியை ஒட்ட வைக்கிற எந்த முயற்சியும் ஈடுபடாது. ஏன்னா அவங்களுக்குள்ள ஒன்றும் கொள்கை கோட்பாடு வேறுபாடுலாம் கிடையாது. கொள்ளையடிச்ச பணத்தை பங்கு போட்டுக்கிறது, பாதுகாக்கிறதுங்கிறது தான் இந்த பிரிவே வந்திருக்குது. எனவே 10 நாள் அல்ல, 15 நாள் அல்ல, எப்படி எல்லாரையும் ஒன்றிணைப்பார் அவரு? ஏற்கனவே இவங்களெல்லாம் கட்சியிலே சேர்த்துக்க மாட்டேன்னு சொன்னாரு. 10 நாள் இது அவர் ஏதோ தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக அவர் சொல்லியிருக்கிற ஒரு வாய்ப்பு, அவ்வளவுதான். ஆனால் நிச்சயமா அதிமுக ஒன்றுபடுவதற்கான வாய்ப்பே கிடையாது. உலக பொதுமுறை என போற்றப்படும் திருக்குறளில் உலக அமைதிக்காக திருச்சி சீதாலட்சுமி ராமசாமி மகளிர் கல்லூரியில் 75 திருக்குறளை மெல்லிசை வடிவில் பாடி உலக சாதனை நிகழ்த்தினார்கள். அறத்துப்பாலில் உள்ள கடவுள் வாழ்த்து, அன்புடைமை, இனியவை கூறல், ஈகை, வாய்மை, மெய்யுணர்தல், அவா அறுத்தல், துறவு ஆகிய அதிகாரங்களில் இடம்பெற்றுள்ள 75 குறட்பாக்களை இசைத்துறை தலைவர் முனைவர் லலிதாம்பாள் இசையமைத்து பாட பேராசிரியர் பெருமக்கள் மற்றும் மாணவியர்கள் என 3100க்கும் மேற்பட்டோர் ஒன்றாக இணைந்து ஒரே ராகத்துடன் பாடி உலக அமைதி குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். திருச்சியில் நடைபெறும் மாநாடு மூலம் மதிமுக தவிர்க்க முடியாத அரசியல் கட்சியாக மாறும் என துரை வைகோ தெரிவித்தார். திருச்சி கோர்ட் அருகில் உள்ள கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனாரின் சிலைக்கு அவரது 154வது பிறந்த நாளையொட்டி பல்வேறு அரசியல் கட்சியினரும் அமைப்புகளும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதன் ஒரு பகுதியாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் அக்கட்சியின் முதன்மை செயலாளரும் திருச்சி பாராளுமன்ற உறுப்பினருமான துரை வைகோ தலைமையில் மதிமுகவினர் வ.உ.சி. சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். அதே நேரத்தில் நாடாளுமன்றத்தில் மைய மண்டபத்தில் நீங்க கிட்டத்தட்ட 40 வருஷம் கழிச்சு, சுதந்திரம் வாங்கி 40 வருஷம் கழிச்சும் நம்முடைய அரசியல் ஆசை சட்டத்தை கொண்டு வந்த அண்ணல் அம்பேத்கருடைய திருவுருவ படம் அங்க கிடையாது. ஆனா தலைவர் வைகோ அங்க நாடாளுமன்றத்தை முழங்கியது ஒரே ஒரு ஒற்றை காரணத்துக்காண்டிதான் இன்னைக்கு நாடாளுமன்ற மைய மண்டபத்துல அண்ணல் அம்பேத்கரோட படம் இருக்கு. இது போன்ற பல விஷயங்கள். இன்னைக்கு ட்ரெயின்ல டிடிஆர் போறாங்க. நீங்க 20 வருஷத்துக்கு கூட அந்த டிடிஆர் பொறுத்த வரைக்கும் படுக்கிற வசதி கிடையாது. இன்னும் உள்ளிட்ட உட்கார்ந்துட்டு வர்றோம். அவங்களுக்கு இன்னைக்கு படுக்கையார்களுக்கு அதற்கு காரணம் தலைவர் வைகோ. நீங்க வேற அடிக்கடி இப்ப நிறைய சொல்லிட்டே வரலாம். நீங்க அவர் வாழ்க்கையில நிறைய தமிழக மக்களுக்காக செஞ்சிருக்கிறாரு. அங்கீகாரங்கிற பார்க்க அரசியல் மாத்திரம் சீட் எண்ணிக்கை மாத்திரம் கிடையாது. தமிழர்கள் மனங்கள் இதயங்கள்ல தலைவர்
தலைவரை கொண்டு வரணுங்கிற நாங்க அங்கீகாரங்கள் நாங்க பாக்குறோம். செங்கோட்டை போர்படுத்தி யாரு போர்படுத்தி வச்சிருக்கிறாரு? அது நீங்க அண்ணன் கிட்ட செங்கோட்டையன் கேட்கணும், அவங்க கட்சியை சாமி கேட்கணும். நாங்க மாதிரி அவங்க ஆதியான கேள்வி இல்ல கேட்கிறீங்க, அதுவே கேட்கிறீங்க. மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் சார்பில் தர்மபுரியில் ஓட்டை திருடாதே கோஷத்துடன் ஊர்வலம் நடைபெற்றது. தர்மபுரி மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் சார்பில் மத்திய அரசை கண்டித்து மாவட்ட இளைஞர் அணி தலைவர் வெற்றிவேந்தன் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் மத்திய பாஜக மோடி அரசை கண்டித்தும் ஓட்டை திருடாதே என பதாகைகளுடன் கோஷமிட்டும் ஊர்வலமாக சென்றனர். தர்மபுரி காந்தி சிலை அருகே துவங்கிய ஊர்வலம் கடைவீதி 4 ரோடு வழியாக ரோட்டரி அரங்கம் வரை சென்று நிறைவடைந்தது. பின்னர் மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் செயற்குழு கூட்டம் மாவட்ட இளைஞர் அணி தலைவர் வெற்றிவேந்தன் தலைமையில் நடைபெற்றது. கேரள மாநிலத்தின் மிக முக்கிய பண்டிகைகளில் ஒன்றான ஓணம் பண்டிகை கொண்டாடப்பட்டது. தமிழகத்திலும் கேரளாவை ஒட்டி அமைந்துள்ள மாவட்டங்களில் வசிக்கும் கேரள மக்கள் ஓணம் பண்டிகையை கொண்டாடினர். அந்த வகையில் திருநெல்வேலி மாவட்டத்தில் கேரளாவைச் சேர்ந்த சுமார் 300 குடும்பத்தினர் வசிக்கின்றனர். இந்த ஆண்டு மிலாடி நபியான அரசு விடுமுறை நாளில் ஓணம் பண்டிகை வந்ததால் திருநெல்வேலியில் வசிக்கும் பெரும்பாலான கேரள மக்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு சென்றனர். மீதமுள்ளவர்கள் திருநெல்வேலியிலேயே ஓணத்தை கொண்டாடினர். வண்ணாரப்பேட்டை பகுதியில் தங்கள் வீடுகளின் முன்பு அத்தப்பூ கோலமிட்டு உற்சாகமுடன் பண்டிகையை கொண்டாடினார்கள். காலை முதலே புது துணி உடுத்து வீட்டில் இறைவனை வழிபட்டு கொண்டாட்டத்தை தொடங்கினர். ஓணம் பண்டிகையை முன்னிட்டு உதகை உழவர் சந்தையில் பிரம்மாண்டமாக 50 கிலோ மலை காய்கறிகளை கொண்டு அத்தப்பூ கோலம் போடப்பட்டது. கேரள மக்களின் ஓணம் பண்டிகை நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வந்தது. கேரள மக்கள் அதிகம் வசிக்கும் நீலகிரி மாவட்டத்திலும் ஓணம் பண்டிகையானது வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இந்த நிலையில் ஓணம் பண்டிகையை முன்னிட்டு உதகை சேரிங் கிராஸ் பகுதியில் அமைந்துள்ள உழவர் சந்தையில் வியாபாரிகள் சார்பில் மலைத்தோட்ட காய்கறிகளான கேரட், பீட்ரூட், முட்டைக்கோஸ், முள்ளங்கி, மிளகாய் ஆகிய 50 கிலோ காய்கறிகளை கொண்டு பிரம்மாண்டமாக அத்தப்பூ கோலமிட்டிருந்தனர். இதனை உழவர் சந்தைக்கு வந்த பொதுமக்கள் கண்டு ரசித்ததோடு புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் அருள்மிகு ராஜகோபால சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் அஷ்டாங்க விமானத்தின் கீழ் சுவாமி ஸ்ரீதேவி பூதேவி சமேத அழகிய மன்னாரும், மூலவர் வேதவல்லி குமுதவள்ளி சமேத வேத நாராயணரும், உற்சவராக ருக்மணி சத்யபாமா சமேத ராஜகோபாலர் ஆகிய 3 மூர்த்திகள் அருள்பாலிக்கின்றனர். இந்நிலையில் உற்சவர் ஸ்ரீ ராதா ருக்மணி சமேத ராஜகோபாலருக்கு தினமும் காலையில் கட்டியம் கூறி திருமஞ்சனம் நடைபெற்றது. நிறைவு நாளாக மகா பூர்ணகீதி நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமி மற்றும் கும்ப தீர்த்தம் கோவில் பிரகாரமாக கொண்டு வரப்பட்டு மூலஸ்தானத்தை அடைந்தது. அங்கு கும்ப நீரானது மந்திரபூர்வமாக பெருமாளுக்கு சமர்ப்பிக்கப்பட்டது. சுதந்திர போராட்ட வீரர், கப்பலோட்டிய தமிழர் வ.உ. சிதம்பரனாரின் 154வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி நெல்லை ஸ்ரீபுரம் பகுதியில் அமைந்துள்ள வ.உ. சிதம்பரனாரின் மணிமண்டபத்தில் அவரது முழு உருவ சிலைக்கு அரசு சார்பில் தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு மலர்தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் இதனை தெரிவித்தார். சுதந்திர போராட்ட வீரர் வ.உ. சிதம்பரனார் அவர்களின் 154வது பிறந்தநாளை ஒட்டி சேலத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு காங்கிரஸ் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடினர். சேலம் மாநகர மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் மாவட்ட தலைவர் ERP பாஸ்கர் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடினர். இந்நிகழ்ச்சியில் மாநகர துணைத் தலைவர் மொண்டையாண்டி, கோபிகுமரன், ஈஸ்வரி, வரதராஜ், மாநில பொதுக்குழு உறுப்பினர் பச்சப்பட்டி பழனி, சேவதால பிரிவு மாநில துணைத் தலைவர் வெங்கட்ராஜ், மண்டல தலைவர்கள் கந்தசாமி, ராமன், நடராஜ், சாந்தமூர்த்தி, நாகராஜ், நிசார் அகமது, மாநகர செயலாளர் மிட்டாய் சீனிவாசன், சஞ்சய் காந்தி, ராஜ் பாலாஜி, INTUC மாநகர பொதுச் செயலாளர் சையத் அப்பாஸ், SC/ST துறை தலைவர் சிவக்குமார், OPC பிரிவு மாநில துணைத் தலைவர் பர்வேஷ், சிவாஜி மன்ற டெல்லி சேகர், டிவிஷன் தலைவர்கள் மோகன், பிரபு, கிருஷ்ணராஜ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதேபோல் பல்வேறு இயக்கங்களுக்கு அரசியல் கட்சிகளும் வ.உ.சி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். புதுக்கோட்டையில் வ.உ. சிதம்பரம் பிள்ளை 154வது பிறந்தநாள் விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற விழாவில் அகில இந்திய வ.உ.சி
பேரவை நிறுவன தலைவர் லட்சுமணன் பிள்ளை தலைமையில் வ.உ. சிதம்பரம் பிள்ளை திருவுருவ படத்திற்கு மலர்தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. பின்னர் கொடியேற்று விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து புதுக்கோட்டை பழைய பேருந்து நிலையத்தில் வ.உ. சிதம்பரனார் பிள்ளை பிறந்தநாள் விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. வ.உ. சிதம்பரம் பிள்ளை திருவுருவ படத்திற்கு அனைத்து அரசியல் கட்சி தலைவர்கள், அனைத்து சமுதாய தலைவர்கள் வருகை தந்து மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். பின்னர் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. காங்கிரஸ் கட்சியின் தலைவர்கள் மூத்த தலைவர்களில் ஒருவரான பீட்டர் அல்போன்ஸ் தஞ்சைக்கு வந்தபோது திருச்சி மாநகர காங்கிரஸ் தலைவர் எல். ரெக்ஸ், தஞ்சை மாநகர காங்கிரஸ் கட்சித் தலைவர் பி.ஜி. ராஜேந்திரன், வழக்கறிஞர் ராஜமோகன், இருதயம், வயலூர் ராமநாதன், வடிவேல், லட்சுமி நாராயணன், செல்வ சுப்பிரமணியன், சந்திரசேகரன் உட்பட ஏராளமான காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளித்தனர். அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்களை மீண்டும் இணைப்பது குறித்து பொதுச் செயலாளர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதற்கு நாங்கள் கட்டுப்படுவோம் என திண்டுக்கல்லில் முன்னாள் அமைச்சர் சீனிவாசன் தெரிவித்தார். சுதந்திர போராட்ட வீரர் விருப்பாட்சி கோபால் நாயக்கர் அவர்களின் 224வது நினைவு நாளை முன்னிட்டு திண்டுக்கல் கோபால சமுத்திரக்கரையில் அவரை தூக்கிலிடப்பட்ட இடத்தில் முன்னாள் அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன் மற்றும் நத்தம் விஸ்வநாதன் ஆகியோர் மலர்தூவி அவருடைய படத்திற்கு மரியாதை செலுத்தினர். பின்னர் அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்களை மீண்டும் இணைக்க முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் 10 நாட்கள் கெடு விதித்திருப்பது குறித்து முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் இடம் செய்தியாளர்கள் கேட்டபோது கேள்விக்கு பதிலளித்தார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் 13 மாதங்களுக்கு பிறகு தங்கத்தேர் புறப்பாடு நடைபெற்றது. கோவிலில் மெகா திட்டப்பணிகள் வெளிப்பிரகாரத்தில் நடைபெற்று வந்ததால் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் 17ஆம் தேதி தங்கத்தேர் புறப்பாடு தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. இந்நிலையில் 13 மாதங்களுக்கு பிறகு தங்கத்தேர் புறப்பாடு நடைபெற்றது. இதில் அமைச்சர் சேகர்பாபு, அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு தேரை வடம்பிடித்து இழுத்தனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் உள்ள மகளிர் கல்லூரியில் ஓணம் பண்டிகை வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. மாணவிகள் கேரள பாரம்பரிய உடை அணிந்தும் அத்தப்பூ கோலம் இட்டு ஓணம் பண்டிகையை வரவேற்று கொண்டாடினர். இதில் ஏராளமான மாணவிகள் பங்கேற்று உற்சாகமாக நடனமாடி மகிழ்ந்தனர். ஜிஎஸ்டி வரி குறைக்கப்பட்டு இருப்பதால் ஆடைகளின் விலையும் குறையும் என திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்க தலைவர் சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். திருப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தையல் இயந்திரங்கள் மற்றும் செயற்கை நூல்நிலை ஆடைகளுக்கு 5% ஜிஎஸ்டி என்பது மகிழ்ச்சி தரக்கூடியதாக உள்ளது என கூறினார். செயற்கை நூல் இழை ஆடைகள் மற்றும் டையிங் கெமிக்கல் போன்றவற்றின் ஜிஎஸ்டி வரி குறைப்பால் தாங்கள் தயாரிக்கும் ஆடைகளின் விலையும் குறைவதற்கு அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் இதன் காரணமாக விற்பனையும் அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளன. பழைய இரும்புக்கு உடைத்து விற்கக்கூடிய அவல நிலையில் இன்றைக்கு இந்த தொழில் செய்யக்கூடிய சூழ்நிலையில் கடந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் அவருடைய உரையில் ஜிஎஸ்டி வரிகளை குறைப்பதாகவும் சலுகையில் வழங்குவதாகவும் தெரிவித்தார். அதற்கு அடுத்தபடியாக கடந்த 3ஆம் தேதி நேற்று நடைபெற்ற ஜிஎஸ்டி கவுன்சிலிங் கூட்டத்தில் மாண்புமிகு மத்திய நிதியமைச்சர் தலைமையில் நடந்த அந்த கூட்டத்தில் ஜிஎஸ்டியில் வரி குறைப்பு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதில் எங்களுக்கு இந்த மேன்மேட் ஃபைபர், அதாவது ரயான், விஸ்கோஸ், பாலிஸ்டர் உள்ளிட்ட நூல்களுக்கு 12% வரியிலிருந்து 5% குறைத்து தருவதாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். இதன் மூலம் எங்களுக்கு 12% நூல் எடுத்து அதை துணியாக ஓட்டி 5% விற்கும்போது 7% உள்ளீட்டு வரியாக நிற்கக்கூடிய முதலீட்டு தொகை எங்களுக்கு தொழிலுக்கு கொள்முதல் செய்வதற்கு உபயோகமாக இருக்கும். ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை 500 கோடி ரூபாயை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என தமிழ்நாடு விசைத்தறி சங்கங்களின் கூட்டமைப்பினர் வலியுறுத்தியுள்ளனர். ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு விசைத்தறி சங்கங்களின் கூட்டமைப்பின் மாநில தலைவர் சுரேஷ் ராயன், பாலிஸ்டர், விஸ்கோஸ் உள்ளிட்ட நூல் வகைகளுக்கு வரி குறைக்கப்பட்டதால் விசைத்தறி தொழில் மீண்டும் புத்துயிர் பெறும் என நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் விசைத்தறி உரிமையாளர்களுக்கு தர வேண்டிய நிலுவைத் தொகையான 500 கோடி ரூபாயை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார்.
MMF என்று சொல்லக்கூடிய மேன்மேட் ஃபைபர்ஸ் துணி வகைகளுக்கும் நூல் வகைகளுக்கும் உண்டான GST வரி 5% குறைக்கப்பட்டுள்ளது. அதே போல குறைந்த வேல்யூ கொண்ட கார்மெண்ட் நம் கொரியர்லையோ அல்லது போஸ்ட்லையோ அனுப்ப வேண்டிய கார்மெண்ட்டுக்குண்டான GST எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவையெல்லாம் வரவேற்கத்தக்கது. தஞ்சையில் கால்பந்து அகாடமி சார்பில் மாநில அளவிலான கால்பந்து போட்டி மாநகராட்சி கிட்டு மைதானத்தில் தொடங்கியது. போட்டியை வல்லம் காவல் நிலைய துணை கண்காணிப்பாளர் கணேஷ், தடகள சங்க தலைவர் கிருஷ்ணசாமி வாண்டையார் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். 4 நாட்கள் நடைபெறும் போட்டிகளில் சென்னை, திருச்சி, மதுரை, ஒரத்தநாடு, தஞ்சாவூர், செங்கல்பட்டு ஆகிய ஊர்களில் இருந்து 24 அணிகளும் 300க்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர்களும் பங்கேற்று விளையாட உள்ளனர். முதல் நாள் நடைபெற்ற போட்டியில் சென்னை மத்திய கலால் அணியும் சென்னை ICF அணியும் மோதின. இப்போட்டி ரசிகர்கள் கண்டுகளித்தனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் 100க்கும் மேற்பட்ட ஜோடிகளுக்கு திருமணம் நடைபெற்றது. முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடாக விளங்கி வரும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் நடை அதிகாலை 5 மணிக்கு திறக்கப்பட்டது. 5:30 மணிக்கு விஸ்வரூப தீபாதாரணையும் 6 மணிக்கு உதயமார்த்தாண்ட அபிஷேகமும் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து சுப முகூர்த்த தினம் என்பதால் கோவிலில் சண்முக விலாச மண்டபம் முன்பும் கோவில் வளாகத்தில் பல்வேறு இடங்களில் 100க்கும் மேற்பட்ட திருமணங்கள் நடைபெற்றன. இதனால் பக்தர்கள் நீண்ட வரிசையில் சுமார் 3 சுவாமி தரிசனம் செய்தனர். குளித்தலையில் தாய் மகளை அரிவாளால் வெட்டிவிட்டு கொள்ளையில் ஈடுபட்டவர்களை பிடித்த காவல்துறையினருக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாராட்டு தெரிவித்தார். கரூர் மாவட்டம் குளித்தலையில் கடந்த மாதம் 18ஆம் தேதி தாய் மற்றும் மகளை அரிவாளால் வெட்டி 7 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் 7.25 சவரன் நகையை பறித்து சென்றனர். இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்ட போலீசார் கொள்ளையில் ஈடுபட்ட 10 பேரை கைது செய்தனர். மேலும் பணம் மற்றும் கொள்ளை சம்பவத்திற்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் 2 கார்களையும் பறிமுதல் செய்தனர். இந்நிலையில் குற்றவாளிகளை விரைந்து பிடிக்க மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நேரில் சந்தித்து பாராட்டு தெரிவித்தார். மேலும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரும் தங்கள் உடைமைகள் கிடைத்துள்ளதால் காவல்துறையினருக்கு நன்றி தெரிவித்தனர்.